நம்ம பார்க்க போகிறது அரைச்ச கூட்டு. அதுக்கு தேவையானது கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதுக்கு தனியா கொஞ்சம் அரைச்ச இல்லை துருவின தேங்காய் நமக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் நமக்கு ஏற்ற புளிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி புளி தேர்த்தம் சேர்த்துக்கலாம். இப்போ வானலியை போட்டிருக்கேன். இதுக்கு நமக்கு எவ்வளோ தேவையான எண்ணெய் விட்டமோ விட்டுக்கலாம். வெறும் வறுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வச்சுருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, தனியா, அப்புறம் தேங்காய் கடைசியில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நமக்கு வேண்டிய காய் என்னென்ன சேர்த்துக்கணும்னா வெள்ளை பூசணிக்காய் வேக வச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா கத்திரிக்காய், இல்லைன்னா பாகற்காய். இது நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா விழுதாக எடுத்துக்கணும். கெட்டியாக எடுத்துக்காம கொஞ்சம் தளர எடுத்துட்டோன்னா நம்ம காயோட சேர்த்து கொதிக்க விடும்போது பிடிச்சிக்காது. இப்போ நல்லா மறந்துடுது. இப்போ வேக வச்ச வெள்ளை பூசணிக்காய் எடுத்துட்டுருக்கேன், கரைச்ச புளி தேர்த்தம். இப்போ நான் அரைச்சி விட்ட விழுது நல்லா விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் திரும்ப பாடுறேன்.